ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வணக்கம் துபாய் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஏயில் டீச்சிங் ஜாபுக்கு ஒரு ஸ்கூலோட வெப்சைட்டில் போயிட்டு நம்ம எப்படி நம்மளோட ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி எப்படி நம்ம டீச்சிங் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ யூஏயில் டீச்சிங் ஜாபுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணுங்கிற வீடியோட லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். வேணுங்கிறவங்க நீங்கள் போய் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்கூலோட வெப்சைட்டில் எப்படி நம்மளோட ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணி எப்படி நம்ம அந்த டீச்சிங் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுங்கிறத ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட அப்டேட்டட் சிவி இருக்கணும். கரெக்டாக நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணீங்களோ அதை அப்டேட் பண்ணி அப்டேட்டட் சிவி இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ், ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் ப்ளஸ் வந்து பிஎட் சர்டிஃபிகேட்ஸ் ரெண்டுமே வந்து அட்டஸ்டேஷனோட இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர், அதுக்கப்புறம் ஒரு கவர் லெட்டர் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒரு சாஃப்ட் காப்பி இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு ஜெம்ஸ் எஜுகேஷன் கெரியர்னு டைப் பண்ணுங்கள். இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். கெரியர் பேஜ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கரண்ட் வேக்கன்சி இருக்கும். கரண்ட் வேக்கன்சி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த கரண்ட் வேக்கன்சியில் கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், வியூ அண்டு கரண்ட் வேக்கன்சின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த பேஜில் வந்து லாகின் சைன்அப் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு ஐடி இருந்தது அப்படின்னா நீங்கள் லாகின்ல போயிட்டு உங்களோட ஐடி பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சைன்அப் பண்ணணும். நீங்கள் லிங்க்டின்ல உங்களோட ப்ரொஃபைல் இருந்ததுன்னா நீங்கள் அதுலேருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சைன்அப் கொடுக்கணும். இந்த கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சைன்அப் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் ஆயிரும். ஃபஸ்ட்டு உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு, இந்த ப்ரொஃபைலுக்கு நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கணும். அதில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வரும். ஃபஸ்ட்டு கேபிட்டல் லெட்டராக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்பர்ஸ் ஏதாவது இன்க்ளூட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, மொபைல் நம்பரு, கண்ட்ரி. இது வந்து கண்ட்ரி நீங்கள் கரண்ட்டாக நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த கண்ட்ரியோட டீட்டெயில்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் சிட்டி. ஓகே, லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு எப்படி இந்த ஜெம்ஸ் வந்து தெரியும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணணும். அதில் வந்து ஆப்ஷன்ஸ் வரும், ஃப்ரெண்டா இல்லை நீங்கள் ஃபேஸ்புக் மூலிமா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணிடணும். லாஸ்ட் வந்து ஐ அக்செப்ட் த டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ் அண்ட் ப்ரைவேசி பாலிசி இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் ஆயிரும். ஒன்ஸ் வந்து உங்களோட அக்கௌண்ட் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடிட் ஆப்ஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஹெட்டிங்க்கும் நீங்கள் வந்து ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு வரணும். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஃபஸ்ட் நேமு, அதுக்கப்புறம் உங்களோட லாஸ்ட் நேமு, அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் அதில் ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு உங்களோட பிளேஸ் ஆஃப் பர்த்து, அடுத்து ஜெண்டர், கரெக்டான ஜெண்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நேஷ்னாலிட்டி, உங்களோட நேஷ்னாலிட்டி எதுவோ அதை கிளிக் பண்ணிடுங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்பர் ஆஃப் டிபெண்டன்ஸ் கேட்கும். நம்பர் ஆஃப் டிபெண்டன்ஸில் உங்களோட ஹஸ்பண்ட் வித்து உங்களுக்கு எத்தனை சில்ட்ரன் இருக்காங்களோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை நீங்கள் ரீசெக் பண்ணிக்கோங்க, எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு. ஃபில் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு சேவ் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். எக்ஸ்பீரியன்ஸ் காலம் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து டூ யூ ஹாவ் ப்ரொஃபஷனல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் ஃபஸ்ட்டு எஸ் கொடுத்துடணும், இல்லை அப்படின்னா நோ கொடுத்துடணும். ஃபஸ்ட்டு நீங்கள் எஸ் நோ கொடுத்ததுக்கப்புறம் தான் அது உண்டான ஆப்ஷன்ஸே உங்களுக்கு வந்து கீழே விசிபிள் ஆகும். இப்போ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் எத்தனை மந்த் இருக்குது, எவ்வளோ டேட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அதில் மென்ஷன் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸு ஸ்டார்டிங் டேட்டு எண்டிங் டேட் கொடுத்ததுக்கப்புறம் லொக்கேஷன் இருக்கும். லொக்கேஷனில் வந்து நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணீங்க, இந்தியாவிலையா அல்லது இங்கே ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த பிளேஸை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அட்ரஸ், நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்கூலோட அட்ரஸ் மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கம்பெனி நேம் வந்து உங்களோட ஸ்கூலோட நேம் தான் எழுதணும். கம்பெனி இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி தான் வரும். நெக்ஸ்ட்டு ஜாப் ரோல், நீங்கள் என்ன ரோல் வந்து நீங்கள் ஸ்கூலில் இருந்தீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சராக இருந்தீங்களா, இல்லை ஹெச்ஓடியாக இருந்தீங்களா, இல்லை கோஆர்டினேட்டராக இருந்தீங்களா அப்படிங்கிறது உங்களோட ஜாப் ரோல் கொடுக்கணும்.
ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எந்த மாதிரி பொசிஷன் வந்து நீங்கள் ஸ்கூலில் எடுத்தீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர் அப்படின்னா எந்த கிரேடு எடுத்தீங்க, அல்லது ஹையர் கிரேட்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணணும். இப்போ நான் 11th 12th எடுத்தேன் அல்லது 9th 10th எடுத்தேன் அப்படின்னா 11th 12th வந்து நீங்கள் எந்த மாதிரி பர்டிகுலர் சாப்டர் எடுத்தீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிக்னாமெட்ரி எடுத்தேன், இல்லை நான் வந்து நம்பர் தியரி எடுத்தேன், இந்த மாதிரி வந்து அதில் மென்ஷன் பண்ணணும். அதுதான் வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட்டு ஜாப் டைப் கொடுக்கணும். அதில் வந்து நீங்கள் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிங்களா ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணிங்களான்னு மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் வந்து சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த காலம் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு எஜுகேஷன். அதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் படித்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். இன்ஸ்டியூஷன், நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் படித்தீங்க, அதுக்கப்புறம் கண்ட்ரி, நீங்கள் எங்கே படிச்சிங்களோ அந்த கண்ட்ரியோட நேமு, அதுக்கப்புறம் சிட்டி, அதுக்கப்புறம் டிகிரி. நீங்கள் வந்து பிஎஸ்சி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். பிஎஸ்சியா எம்எஸ்சி அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட மேஜர், நீங்கள் என்ன மேஜர் எடுத்தீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸா இங்கிலீஷா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் டீச்சிங் குவாலிஃபிகேஷன் எஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து சர்டிஃபிகேட் அட்டஸ்டேஷன் வந்து உங்களோட சர்டிஃபிகேட் அட்டஸ்டேட் ஆகிருக்கு அப்படின்னா எஸ் கொடுக்கணும், இல்லைன்னா நோ கொடுத்துடணும். அதுக்கப்புறம் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட் அட்டஸ்டேட் காப்பியை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கில்ஸு. இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை மென்ஷன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மேத்ஸ் டீச்சராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஆர்ட் ஸ்கில் நீங்கள் நல்லா ட்ரா பண்ணுவீங்க அப்படின்னா அதை நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஐடி ஸ்கில்ஸ் இருந்தால் அதையும் நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு லாங்குவேஜஸ் வந்து உங்களுக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியும், உங்களுக்கு எந்த லெவலில் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிகினராக இன்டர்மீடியட்டாக அந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களோட ஒரிஜினல் சிவி அட்டாச் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிடணும். ஒன்ஸ் உங்களோட ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே பேஜ்லேயே வந்து சர்ச் ஜாப்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து ஆல் ஓவர் ஜெம்ஸோட ஸ்கூல்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து கண்ட்ரி ப்ளஸ் சிட்டி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூஏயில் இருக்கீங்க அப்படின்னா இங்கே யூஏஇ கிளிக் பண்ணிக்கணும். சிட்டி அப்படின்னா இப்போ சார்ஜாவா அலைனா அந்த மாதிரி நீங்கள் வந்து சிட்டியை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபில்ட்ரு ஆகும். ஜாப் ரோலில் வந்து நீங்கள் எஜுகேஷன் அதுக்கப்புறம் டீச்சர் இது ரெண்டையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னாவே டீச்சர் ஜாப் மட்டும் உங்களுக்கு ஃபில்ட்ராகி வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போய் நீங்கள் வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணலாம். இப்போ மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு சர்ச்னு ஆப்ஷன். அதில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு கேஜி டீச்சர் வேணுமா, இல்லை ப்ரைமரி டீச்சர் வேணுமா, இல்லை ஹையர் செகண்டரி டீச்சர் வேணுமா நீங்கள் போய் டைப் பண்ணாலும் உங்களுக்கு அந்த டீச்சர் ஜாப் வந்து ஃபில்டர் ஆகி விசிபிள் ஆகும். இப்போ ஒன்ஸ் வந்து நீங்கள் ஜாபை ஃபில்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அப்ளை கொடுக்கலாம். அப்ளை கொடுத்ததுக்கப்புறம் டேரெக்டாக உங்களோட ப்ரொஃபைலுக்கு போயிடும். ஆல்ரெடி உங்களோட ப்ரொஃபைல் வந்து எல்லாமே நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க, சிவிலாம் அப்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து அங்கேருந்து அப்ளை பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்து வித் கோடோட உங்களுக்கு நீங்கள் எந்த மெயில் ஐடி நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு மெயில் வரும். ஸோ இதுதான் வந்து ஜெம்ஸ் போர்ட்டலில் உங்களோட ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணி அப்ளை பண்ணுற ப்ராசஸ். இதே மாதிரி தான் மற்ற ஸ்கூல்ஸ்க்கு அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர்ஸும் இருக்கும். இது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸுக்கு அண்ட் எஜுகேஷன் ரிலேட்டடான வீடியோஸுக்கு எங்களோட வணக்கம் துபாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃபேஸ்புக், இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.